ஏறக்குறைய 8 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினிகாந்த் தனது ரசிகர்களை சந்தித்து வருகிறார். நாளை வரை இந்த சந்திப்பு நீடிக்கவிருக்கும் நிலையில் இதன் உள்ளீடாக அவரது அரசியல் பிரவேசம் குறித்த செய்தியும் சுழன்று கொண்டிருக்கிறது. ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் வைத்து கடந்த 15ஆம் தேதி முதல் தனது ரசிகர்களை ரஜினிகாந்த் சந்தித்து வருகிறார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் நடத்தி வரும் இந்த சந்திப்பின் முதல் நாளிலேயே அரசியல் பிரவேசம் குறித்து பேசியதன் மூலம் ரசிகர்களை பலவிதமான எண்ண ஓட்டத்திற்கு ஆளாக்கியிருக்கும் ரஜினி அடுத்தடுத்த நாட்களில் அரசியல் பற்றி கேள்வியை கேட்காதீர்கள் என்று கூற ஆரம்பித்துவிட்டார். அந்த மாதிரி அரசியல் வரல, அப்படி எழுதல அப்படின்னு சொன்னா நீங்க ஏமாந்து போகுவீங்க. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நான் அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த மாதிரி ஆளுங்களை கிட்ட கூட சேர்க்க மாட்டேன். Pon Radhakrishnan wants you to join the BJP. Are you willing to do that? No comments. Thank you very much. நீங்க ரசிகர் சந்திப்பை பத்தி கேளுங்க. அரசியல் பத்தி தயவு செஞ்சு எந்த கேள்வி கேட்காதீங்க. சாரி. ரஜினி வருவார் என்று எதிர்பார்க்கலாமா? அரசியல் பத்தி கேட்க வேண்டாம் தயவு செஞ்சு. இப்போ Don't ask political questions. Okay, please don't ask political questions, right? எதிர்பார்ப்பில் உள்ள ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி எதுவும் தர திட்டம் இருக்கிறதா என்ற கேள்விக்கும் நழுவலாகவே அவர் பதில் கொடுத்தார். அதே உற்சாகம் கொஞ்சம் கூட கம்மியாகல. பட் அவங்க நேரடியா பார்க்கும்போது நிறைய அப்படியே சேஞ்ச் ஆயிருக்காங்க. நேச்சுரல் வயசாயிடுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீங்க கொடுக்கக்கூடிய இன்ப அதிர்ச்சி அவ்வளவு உற்சாகத்தோட இருக்காங்க. அன்னைக்கு இருந்து அதே சூழல் இருக்கு. உங்களுக்கு இருந்து ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க கொடுக்கக்கூடிய இன்ப அதிர்ச்சி என்னவா இருக்கும் இந்த மீட்டிங் அப்புறம்? இந்த மீட்டிங் இல்ல, அவங்க என்ன பாக்குறது, நான் அவங்கள பாக்குறது, அதே ஒரு இன்பம் தானே. ஆனால் வழக்கமாக பேட்டிகளை தவிர்ப்பது, செய்தியாளர்களை புன்னகையுடன் தவிர்ப்பது என்றிருக்கும் ரஜினிகாந்த் இப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி என்கிற அளவில் முன்வந்திருப்பதே சூசகமான மாற்றமே என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.